மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் டிபிஐ வளாகம் முன்பு இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் அவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் கைதாகி இருக்கிறார்கள். எத்தனை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க? எங்க தங்க வைக்கப்பட்டிருக்காங்க? என்ன விவரம்? பிரியதர்ஷினி, தமிழகம் முழுவதும் பணி செய்யக்கூடிய பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ந்து ஒரு வார காலகட்டமாக நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபிஐ பள்ளி கல்வி இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். நேற்றைய தினமே இது போன்று போராட்டம் நடத்தி அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். தமிழகம் முழுவதும் 12,000 பகுதி நேர ஆசிரியர்கள் பணி செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு செய்ய வேண்டும் என்பதுதான் மிக முக்கிய கோரிக்கையாக தமிழக அரசை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே திமுக தேர்தல் அறிக்கை வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டது. ஆனால் 4 ஆண்டுகள் கடந்த பின்னும் இன்னும் தங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. மாணவர்களின் நலனுக்காக நாங்கள் பகுதி நேரமாக மட்டுமே பணி செய்யவில்லை, நாள் முழுவதும் பணி செய்து வருகிறோம், கல்வித்துறை வளர்ச்சிக்காக பணி செய்து வருகிறோம். எனவே பணி நிரந்தரம் செய்வதற்கான நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும், அமைச்சர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்திதான் இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். முற்றுகை போராட்டத்திற்கு அனுமதி இல்லாததால் போராட்டத்திற்கு வரக்கூடிய ஆசிரியர்கள் ஒவ்வொருவருமாக கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். தற்போது வரை 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இன்னும் ஒரு மணி நேரம் இது போன்று வரக்கூடிய ஆசிரியர்களுக்கு அனுமதி இல்லாத காரணத்தால் கைது செய்வதற்கான நடவடிக்கையும் காவல்துறையினர் எடுத்திருக்கிறார்கள். கைது செய்யப்படக்கூடிய பகுதி நேர ஆசிரியர்களை மண்டபத்தில் தங்க வைத்து இன்று மாலை 5 மணி அளவில் விடுவிக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. தொடர்ந்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார்.